விஜயன் வருகையால அண்ணன் சீமானின் வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சிலரால் சொல்லப்படுது. குறிப்பா தாவேகா நண்பர்கள் சிலரால் சொல்லப்படுறத பார்க்க முடியுது. அண்ணன் சீமானை விட விஜய் அண்ணா அதிக வாக்குகளை பெறுவார் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ற போல முதல் தேர்தலிலே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார்னு சொல்லுங்க, ஏற்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை விஜய் அண்ணா வைத்திருக்கிறார். அதற்காக அண்ணன் சீமானின் வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்றது ஏற்புடையதல்ல. அண்ணன் சீமானை பின்பற்றுபவர்கள் அவர் சிறந்த பேச்சாளர், சிறந்த திரைப்பட நடிகர், சிறந்த திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறதுக்காக அவரை யாரும் ஆதரிக்கல. அவர் முன்வைக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளுக்காகவே அவரை பின்தொடரும். அண்ணன் சீமானே இல்லை என்றாலும் அவர் முன்வைக்கக்கூடிய தத்துவங்களை கையில் எடுத்து பயணிப்போம் ஒழிய ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். இந்த தலைமுறையில இலக்கை அடைய முடியலனாலும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இலக்கை கடத்துவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற தத்துவத்திற்கு ஏற்ப. அண்ணன் சீமானால கற்பிக்கப்படுறது, நானே கொள்கை தவறி சென்றாலோ என்னை எதிர்த்து அரசியல் செய்யணுமே தவிர என்னை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. எது சரியோ அவ்வழியே நிற்பதுதான் சரியான அரசியல் புரிதல் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் தான் அண்ணன் சீமானை பின்பற்றுபவர்கள். கொள்கை தவறி இந்திய தேசிய கட்சிகளிடம் திராவிட கட்சிகளிடம் கூட்டணி வச்சிட்டாருன்னா அண்ணன் சீமானை ஒருவர் கூட ஆதரிக்க மாட்டோம். ஆனா தன்னுடைய கொள்கையை மாறாம உறுதியா இருக்கிற ஒரு மனிதனை பார்ப்பது மிகவும் அரிது. அது அண்ணன் சீமானு தான். விஜய் அண்ணாவை பார்த்து நாங்க பயப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே விஜய் அண்ணாவை பார்த்து நாங்க பயப்படுறோம் தான். அதிமுக திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சியா இருந்துச்சு. வேற சாய்ஸே இல்ல. நாம் தமிழர் கட்சியை பெரும்பாலான மக்கள் ஆதரிக்கும் சூழல் ஒண்ணு உருவாகிட்டு இருந்துச்சு. இதன் மூலமா தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது விஜய் அண்ணா அந்த கனவை கலைக்க போறாரு அப்படின்னு நினைச்சு உண்மையிலேயே எங்களுக்கு பயமா தான் இருக்கு. நீங்க சொல்லுங்க, அண்ணன் சீமானின் வாக்கு சதவீதம் குறையுமா இல்ல அதிகரிக்குமா அப்படின்னு?